வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். சூர்யா வந்து பார்த்திங்கன்னா மகா கிட்ட லவ்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மகாக்காக யோசிச்சு பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து மகாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சிடுறாரு. வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம மகாவை வந்து அந்த நேரம்னு பார்த்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி வீட்டுக்கு வெளியில் கூப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா, கோட்டீஸ்வரி, மகா, பிரபா எல்லாருமே காரில் வந்து வெளில கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மகாவோட ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க, மகாகிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து லவ்வை சொல்ல போகிறாரு நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவோட வீட்டில் கார்டன் இருக்குல்ல, அங்கே தான் வச்சு சொல்ல போகிறாங்க. ஏன்னா வந்து அந்த கார்டன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செமையோட வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னமோ டவுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அக்கா கூடயும் அம்மா கூடயும் வர்றதுனால வந்து அவங்க எதுவுமே கண்டுக்காமல் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு வேலை இருக்குது, இல்லை ஐஸ்வர்யாவுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும், பிரபா வந்து அவள் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி நிறைய சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னமோ சரியில்லை, சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மகா கண்ணில் வந்து கர்ச்சீஃபை கட்டி கூப்பிட்டு வராங்க. எதுக்குமா இப்போ கர்ச்சீஃப்லாம் கட்டுற அப்படின்னோடனே நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் எரியுது. வந்து நம்ம ரெமோ படத்தில் சிவகார்த்திகேயன் மாதிரி நம்ம சூர்யா வந்து செமையாக நிற்கிறாரு. நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகா வந்து என்னங்க இங்கே எப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் ஒரு காரணமாக தான் மகா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறமா வந்து வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மகா கிட்ட ரொம்ப நேரம் வந்து சூர்யா வந்து மனம் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கெஸ் பண்ணிடுறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத. அதேமாதிரி மகா வந்து பேசிட்டு முடிச்சதுக்கப்புறமா நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.